வெல்கம் பேக் உங்கள் ஹனிஃபா டாக்ஸ் தமிழ் சேனல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்கூல் லீவு எல்லாமே விட்டாச்சு, எலெக்ஷனும் முடிஞ்சாச்சு தமிழ்நாடு பாண்டிச்சேரி. இப்போது மக்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா இந்த கோடை வெயில் தாங்க முடியாமல் இந்த ஸ்கூல் பசங்கள் எல்லாம் லீவ் விட்டதுனால வெளியூர் சுற்றுலா விசேஷங்களுக்கு வெளியூர் பயணங்கள்லாம் காரில் செய்வாங்க. சொந்த கார் வச்சுருக்கவங்களும் சரி, பயணம் செஞ்சு போகிறவங்களும் சரி. இப்போ நம்ம ஒரு ஷாப்பிங் வந்திருக்கோம் வச்சிங்களேன், ஒரு கிராமத்துலேருந்து ஒரு டவுனுக்கு வந்திருக்கிறோம். இப்போ அந்த கிராமத்துக்கும் டவுனுக்கும் உள்ள கடைகள், ஒரு டீ கடையாக இருந்தாலும் சரி, அது ஒரு ஹோட்டலாக இருந்தாலும், ஒரு துணிமணி கடை ரெடிமேடாக இருந்தாலும் சரி, இப்போ சாப்பாடு பொருள் எடுத்துக்கோங்க. ஒரு நாஸ்டா பண்ணுறதுக்கு ஒரு டவுனுக்கு ஷாப்பிங் கடைக்கு போகிறோம் அப்படின்னா, இன்னைக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மத்திய கிழக்கு போர் சம்மந்தப்பட்டதுனால ஒரு 2 மாசமா பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் எல்லா விலையும் ஏறி இருக்கு. அது டீயாக இருந்தாலும் ஒரு 10 ரூபா 12 ரூபா வித்த டீ தமிழ்நாடு பாண்டிச்சேரியில் எங்கே பார்த்தீங்கன்னாலும் ஒரு 15 ரூபா வரைக்கும் வந்திருக்கு. ஏன்னா அது காரணம் சிலிண்டர் தட்டுப்பாடு. கமர்ஷியல் சிலிண்டர் கிடைக்கல. வீட்டு சிலிண்டரும் பார்த்தீங்கன்னா, வீட்டில் வர சிலிண்டரும் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் லாங் டைம் எடுத்தால் புக் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஆனால் கடை சிலிண்டருடைய பிரச்சனை தட்டுப்பாடு இருந்ததுனாலே பார்த்தீங்கன்னா ரேட் அதிகமாக கிடைச்சது. கிடைக்கல, ரேட்டு ரொம்ப டபுள் 3-4 மடங்காக ரேட் விற்கிதுன்றனால நிறைய இடங்களில் ஹோட்டலில் ஃபுட்டு, சாப்பாடு, மீல்ஸு, டிஃபன் எல்லாமே ஏற்றிருக்காங்க. ஓகே, விலை பார்க்குறோம். இப்போ நீங்கள் ஒரு இட்லி எடுத்துக்கோங்களேன். ஒரு இட்லி நார்மலாக ஒரு டவுனில் ஒரு சும்மா மீடியம் சைஸில் ஒரு இட்லி என்ன விலைக்கு நம்ம சாப்பிடுவோம். இப்போ உள்ள விலைவாசி ஒரு 7 ரூபா வைங்க, நார்மலாக இந்த சிலிண்டர் தட்டுப்பாடுக்கு முன்னாடி. ஆனால் அதே இட்லி 25 ரூபா 20 ரூபா விற்றா நம்ம எப்படி சாப்பிட முடியும்? இப்போ மிடில் கிளாஸாக ஒருத்தவங்க பயணம் செஞ்சு போகிறவங்க, ஒரு ஃபேமிலியோட போயிட்டு இவ்வளோ இட்லி இவ்வளோ டிஃபனை செலவு பண்ணி சாப்பிட முடியுமா? இப்போ ஒரு நார்மலாக ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 8 ரூபா 7 ரூபா இருந்த இட்லி ஒரு 15 ரூபா, ஒரு 12 ரூபா 13 ரூபா இருந்தாலும் ஓகே. ஒரேடியாக 20-25க்கு போனால் அப்போ இதுதான் வாய்ப்பு சம்பாதிக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி இந்த ஹோட்டல் நடத்துறவங்களாம் செய்கிறாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. இல்லை ரேட் அதிகமாக இருக்குது, சிலிண்டர் கிடைக்கல, கடை சிலிண்டர் கிடைக்கல அப்படின்னாலும் செய்கிறாங்களான்னு புரியல. ஆனால் இன்னொரு 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த கொடுமைக்கு மேலே இன்னொரு கொடுமை என்ன பார்த்தீங்கன்னா, அந்த இட்லி மாவில் அஜினோமோட்டோ நிறைய சேர்க்கப்படுது. சேர்த்ததுனால நிறைய வயிற்று வலி, கொமட்டல் இது போலலாம் இருக்குது. அப்போ சாப்பிட்றவங்க இவ்வளோ காசு கொடுத்து சாப்பிட்டோம், ஒரு நல்ல உணவை சாப்பிட்டோம், ஒரு சுத்தமான உணவு ஹைஜீனிக்காக சாப்பிட்டோம் அப்படின்றது இல்லாமல் நம்ம சாசை கொடுத்து நம்ம அதிகமாக சாப்பிட்டுக்கிட்டு நம்ம உடம்புக்கு நம்ம கெடுதியை உண்டாக்கிட்டு, குடலுக்கும் வயிற்றுக்கும் கெடுதியை உண்டாக்கிட்டு போகிற மாதிரி சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருங்க. சிறிய குழந்தைங்க, பசங்க, பெரியவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அதிகமான ஹோட்டலில் சாப்பிட்றத நல்ல கரெக்டாக செய்யக்கூடிய ஹோட்டலாக, மேக்ஸிமம் தெரிஞ்ச ஹோட்டலாக போய் சாப்பிடுங்க. டிஃபன் சாப்பிட்டாலும் சரி, அது இட்லி பரோட்டா எதுவாக இருந்தாலும் சரி, சாப்பாடாக இருந்தாலும் சரி, ஓகேங்களா? இந்த மாதிரி தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை ஒரு மற்றவங்களுக்கும் பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாம இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்க. இது போல் நல்ல தகவல்லாம் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க முடியும். நன்றி.